அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 13:12 இப்படியாக சொல்கிறது: நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்ப நெடுங்காலமாய் காத்திருத்தல் என்ன செய்தா? இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது. காத்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நிறைவேறும், இந்த மாசம் நிறைவேறும், இந்த வருஷம் நிறைவேறும்னு இத்தனை வருஷமாய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேன். இனி அது அவ்வளவுதான், இனி எதுக்கு நடக்க, அப்படி என்று ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த நெடுங்காலமான காத்திருப்புதலுக்கு இயேசு முடிவை கொண்டு வருகிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு. அவன் பாருங்க, வருடங்கள் கடந்தது, சோர்ந்து போய்விட்டான். நெடுங்காலமாய் காத்திருத்தல். இந்த நெடுங்காலமாய் காத்திருத்தல்ல சில நேரம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சிடுறோம். ஆபிரகாம் அப்படிதான் செஞ்சார். இன்ன வரைக்கும் அது பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ தேவன் நாம் விரும்பினதை நமக்கு கொடுக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் சொன்னவைகளை அவர் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். அப்போ அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு கேட்கிறான். என் தேவனை, எனக்கு ஆசைங்க. ஆண்டவர் அவனுடைய 100வது வயதிலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு உடன்படிக்கை செய்து அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இன்று நான் சொல்லுகிறேன், நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடந்துரும், இந்த அவங்க மூலியமா நடந்துரும், இவங்க மூலியமா நடந்துரும், இந்த வருஷத்தோட இது முடிஞ்சிரும், இந்த கடன் இன்னையோட அவ்வளவுதான், இனி நம்ம கடன் இல்லாம சந்தோஷமா இருப்போம், அப்படிலாம் இருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? அப்படி போற போக்குல போவோம், அப்படி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினது உனக்கு வரும், நீ விரும்பினது உன்னை தேடி வரும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. உங்களுடைய காத்திருப்புதலுக்கு தேவன் முடிவை இந்த நாளிலே கொண்டு வருகிறார். அவர் நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் கேட்ட உங்கள் விருப்பத்தையும் வாஞ்சையும் கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ விரும்பினது உன்னை தேடி வருகிறது. ஆமென். அப்ப நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். தேவன் இன்று உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் இவர். இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நெடுங்காலமாய் என காத்திருப்புதல் இன்றோடு முடிகிறது. நீ விரும்பினது உன்னை தேடி வருகிறது. என் கரம் உனக்காக வைராக்கியமாய் கிரியை செய்கிறது. இந்த நாள் என் கரத்தின் கிரியை அனுபவிப்பாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். எனவே சந்தோஷமா இருங்க. அந்த வெயிட்டிங் முடிஞ்சிருச்சு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.